අපි ආණ්ඩුවක් ඉදිරිපත් වෙච්ච අවස්ථාවේ මේ අවුරුදු එකහමාරක් நாங்கள் பதவிக்கு வந்து 1.5 வருட கால பகுதிக்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களும் எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த ஒரே விடயம் இதுதான். சிறிய பிரச்சனை ஒன்று வந்தவுடன் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும், உரிய அமைச்சர் பதவி விலக வேண்டும். அப்படி இல்லாவிட்டின் நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றினை கொண்டு வர வேண்டி வரும் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வரவில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டிய சந்தர்ப்பங்களின் இறுதியில் அவர்கள் குறிப்பிடுவார்கள் நாங்கள் தான் இதற்கு உதவி செய்தோம் என்று. உதாரணமாக பிரதமர் கல்வி மறுசீரமைப்பை கொண்டு வந்த போது இவர் சிறுவர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கிறார் என்று குறிப்பிட்டனர். அவ்வாறு சொன்ன எதிர்க்கட்சியினர் பிரதமர் பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டனர். அதற்கு நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவோம் என குறிப்பிட்டனர். இறுதியில் கல்வி மறுசீரமைப்பை நாங்கள் குழப்பவில்லை, நாங்கள் இதற்கு ஆதரவு வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டு எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றனர். அமைச்சர் ஒருபோதும் ஊழல் செயற்பாட்டில் ஈடுபடவில்லை என நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றோம். அதனால் நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்நோக்க தயாராக இருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் அந்த தலைப்பு நிறைவடையும் என நாங்கள் நினைக்கின்றோம். මේ විශ්වාස බංගන ඉතාම සාර්ථක මුහුණ දෙනවා. ඉතින් තව ටික දවසකින් මේ මාතෘකාවත් ඉවරයි කියලා තමයි හිතන්නේ.